ஆர்ம்டு கேங்ஸ்டர். எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிரு. தப்பு செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும். ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? அவன் மொத்தமே நான் முடிக்கிறேன். நீயும் உன் வீட்டுக்காரரும் எதுவா இருந்தாலும் நியாய தர்மத்தோட நடந்துப்பீங்கன்னு நாங்க நம்பிட்டு இருந்தோமே. இப்படி எங்க நம்பிக்கையில மண்ணலி போட்டுட்டீங்களே. சமதி அம்மா, நீங்க உள்ள வாங்க. உங்ககிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நாங்க எல்லாரும் விளக்கமா சொல்றோம். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லீங்க. சமதி அம்மா உள்ள வாங்க. உங்களால என் தம்பி அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருக்கான். நீங்க என்னடானா எங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் எங்களுக்கு இஷ்டமும் இல்ல நேரமும் இல்ல. அப்படி சொல்லாதம்மா. மனசை விட்டு பேசினா தீராத பிரச்சனைன்னு எதுவுமே இல்ல. பிரச்சனை இவ்வளவு தூரம் வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறதுக்கு காரணமே இத பத்தி நாம எல்லாரும் எதுவும் தெரியாம இருந்ததும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசாம இருந்ததுதான். அதுக்காக உங்க பேத்திய விட்டு எங்க பையன் மேல இப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? வரதட்சணைன்னு ஏதாவது வாய் விட்டு நாங்களா கேட்டிருப்போமா? நீங்க என்ன போட்டீங்களோ அதுக்கு நாங்க மறுவார்த்தையே பேசாம அப்படியே கேட்டுக்கிட்டோம்ல. அதுக்கப்புறமும் எதுக்காக என் பையன் மேல இப்படி அபாண்டமா பொய் கேஸ் கொடுத்தீங்க? நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இப்படி அநியாயம் பண்ணா அது அந்த கடவுளுக்கே அடுக்குமா? மா, வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நாங்க என்ன அநியாயம் பண்ணோம்னு நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சத்யா பேசாம இரு. நீங்க பேசாம இருங்க. என்னமோ கடவுளுக்கே அடுக்காதுன்னு பெருசா சாபெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இவங்க புள்ள பண்ணது மட்டும் நியாயமா? என் புள்ள அப்படி என்னமா பண்ணா? நியாயம் இல்லாம அப்படி என்ன நடந்துக்கிட்டான்? யாரோ கௌதம்னு ஒரு பொறுக்கி பையன் என்னமோ சொன்னான்னு அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு கட்ன பொண்டாட்டின்னு கூட பார்க்காம இவள சந்தேகப்பட்டு வெர்ஜின் டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவளை கொண்டு வந்து ஆடி மாசத்துக்கு விட்டுட்டு போறதுக்கு பதிலா சந்தேகப்பட்டு ஒரேடியா இவளை விட்டு பிரிணுங்கிற நோக்கத்தோட விட்டுட்டு போயிருக்காரே, இது தப்பு இல்லையா? சத்யா, நீங்க சொல்றது கேக்குறதெல்லாம் நியாயம்தாம்மா. அதே நேரத்துல என் புள்ளையோட இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருமா. என் புள்ள ஒண்ணு வேணும்னே இப்படி பண்ணல. ரோஹிணி காதலிச்ச அந்த கௌதம்ன்ற பையன் அந்த அளவுக்கு ரோஹிணிய பத்தி தப்பு தப்பா ஏதோ சொல்லியிருக்கான். வீடியோவையும் போட்டோவையும் என் பையன் கிட்ட காட்டியிருக்கான். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் கேட்டதுக்கு அப்புறமும் என் புள்ள வேற என்ன பண்ணுவான்னு சொல்லு? என் புள்ளன்னு இல்ல, வேற யாரா இருந்தாலும் அதெல்லாம் நம்பி இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணதான் செய்வாங்க. ஓ, எவனோ சொல்றத உங்க பையன் நம்புவாரு, ஆனா கட்ன பொண்டாட்டி சொல்றத நம்ப மாட்டாரா? இது நல்ல கதையா இருக்கு. பொண்டாட்டிய நம்பாத உங்க பையன் மாதிரியான ஆளுங்கெல்லாம் இப்படி சட்டப்படி தண்டனையா அனுபவிச்சே ஆகணும். என்ன மாதிரி அந்த பொண்ணை இப்படி பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? நியாயத்தை பேசுறப்ப நல்லவங்க வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஏய் போதும், நிறுத்து சத்யா. இது ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிற நேரம் இல்ல. இத இவங்க முதல்ல புரிஞ்சு நடந்துக்கணும். அத விட்டுட்டு நம்மள குற்றம் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நாங்க ஒண்ணும் உங்களை குத்த சொல்லலையே. குற்றம் சொல்லாம தான் நீங்க பண்ற அநியாயம் அந்த கடவுளுக்கே அடுக்காதுன்னு சாபம் கொடுக்கற மாதிரி எல்லாம் சொன்னீங்களா? ஏய், நீ இப்ப பேசாம இருக்க போறியா இல்லையா? நான் இப்படி பேசாம இருப்பேன்? நான் இப்படி கொதிச்சு கொந்தளிச்சு பேசுறதே ரோஹிணி குமரகுரு வீட்டுக்கு போய் வாழக்கூடாதுங்கிறதுக்காக தான். ரோஹிணிய மாப்பிள்ள நம்ம வீட்டுல கொண்டு வந்து விட்டதுல இருந்து அவ அழுக நிக்கவே இல்ல. அத பார்த்து நம்ம எல்லாரும் எவ்வளவு வேதனை பட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் புரிஞ்சுக்காம இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. அதுக்காக பதிலுக்கு பதில் கோவப்பட்டா சரியா போயிருமா? நான் கோவப்படல பிரபு மாமா. நம்ம பக்கம் நியாயத்தை இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அண்ணா, சத்யா சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையே அண்ணா. என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணிருக்கலாமா? கௌதம் இப்படிலாம் பண்றாருன்னு தெரிஞ்சதும் அவர் முதல் முறையா நம்ம கிட்ட தானே இந்த விஷயத்த சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ரோஹிணியை கொண்டு வந்து இங்க விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. அவருக்கு உங்க மேலதான் ஏதோ கோவம் நினைச்சுக்கிட்டு நீங்களும் அவர்கிட்ட எவ்வளவோ கேட்டீங்க. அப்ப கூட அவர் வாயை திறந்து எதுவுமே சொல்லலீங்க. அதுக்காக என் தம்பி மேல பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? ஏய், நீ இரு. உங்க எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் புள்ள இப்ப போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல இருக்கா. அவனை போலீஸ்காரங்க அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. என் புள்ள கதறி அழுது துடிச்சுக்கிட்டு இருக்கா.
என் புள்ளையோட மான மரியாதைலாம் போயிட்டு இருக்கு. என் புள்ள மேல இப்படி ஒரு கேஸ் இருக்குன்னு வெளியில தெரிஞ்சா அவனோட வேலை கூட போயிடும்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த கேஸ வாபஸ் வாங்கிடுங்க. சரி, நாங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம். ஆனா உங்க புள்ள எங்க ரோஹிணி ஏத்துப்பாரா?